ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். உறவுகள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று காலையிலேயே பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு சாமி படங்களெல்லாம் க்ளீன் பண்ணி மலர்களால் அலங்கரித்து செக்கோண தீபம் கோலம் போட்டிருக்கோம். முருகனுக்கு உகந்ததுங்கிறதுனால எப்போதுமே கார்த்திகைக்கு செக்கோண தீபம் போடுறது வழக்கம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனேயே நம்ம மாலையில் வீட்டிலையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவோங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிட்டாங்கங்க. அது தீபம் ஏற்றின உடனே நாங்கள் பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றிட்டோம். சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு எல்லாமே வச்சுருக்கோங்க. கார்த்திகை தீபத் திருநாள் அன்று பூஜை அறையில் வீட்டில் மொத்தமாக 27 விளக்கு ஏற்றணுங்க. சக்கோண தீபத்தில் 6 விளக்கு ஏற்றிருக்கோம். ஹாலில் 2 விளக்கு, வாசற்படியில் வெளி வீட்டு வாசலில் குத்து விளக்கு, 27 விளக்கு ஏற்றுறது வழக்கங்க. அதே மாதிரியே நாங்களும் 27 விளக்கு ஏற்றிருக்கோம். எங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கிறதுனால துளசி செடி பக்கத்துலேயும் ஒரு விளக்கு ஏற்றியிருக்கோம். நீங்களும் எங்களை போலவே சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நாங்களும் நம்புகிறோங்க. அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். குழந்தைங்களுக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும். தீபாவளிக்கு வாங்கும்போது ஒரு பாக்ஸ் பட்டாசு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. எப்போதுமே கார்த்திகைக்காக வெடி வெடிக்கணும்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்ததில் இன்றைக்கி பசங்க சந்தோஷமாக வெடி வெடிக்க போகிறாங்க. அந்த பாக்ஸில் நிறையா வெடி இருக்குதுங்க. எல்லாமே மிக்சிங்காக கலந்துருக்கும். சிவகாசியில் தான் வாங்குவாங்க பாக்ஸ் எப்போதுமே. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அதில் வித்தியாசமாக இருக்குது. நிறையா ஸ்னேக் வெடி, கவ், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரியெல்லாம் வெரைட்டிஸாக இருக்குதுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். அது எங்கள் பசங்களுக்கு வெடி வெடிக்கிறதுனா, பட்டாசு வெடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்றைக்கி கார்த்திகையில் பூஜைலாம் பண்ணி முடித்த உடனே குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. புஷ்வானம் வைக்கிறதுனா என் பையனுக்கு ரொம்ப விரும்பி வைப்பான். புஷ்வானம் தான் நிறைய தனியாக எடுத்து வச்சு அவன் அண்ணாவும் தங்கச்சியும் புஷ்வானம் வைக்கணுன்னா ரொம்ப பிடிக்குங்க. அவங்க 2 பேர் தான் எப்போதுமே சேர்ந்து பட்டாசு வைப்பாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் பட்டாசு வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. பட்டாசு வைக்கிறாங்க பாருங்கள். அவங்க பெரிய வெடியெல்லாம் வெடிக்க மாட்டாங்க. சின்னதாக கம்பி மத்தாப்பு, சாட்டை அந்த மாதிரி வெடி தான் வைப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு பட்டாசு வைக்கிறேன்னா விரும்ப மாட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்காக டேடி பட்டாசு வச்சே ஆகணும் வாங்க அப்படின்னு சொன்னதுனால என்னோடய ஹஸ்பண்டும் பட்டாசு வைக்கிறாங்க. என் பையன் புஷ்வானம் வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுறாங்க. இதே மாதிரி கார்த்திகைக்கு நீங்களும் உங்கள் வீட்லேயும் ஹாப்பியாக சந்தோஷமாக பட்டாசெல்லாம் வச்சு தீபம்லாம் பொருதி மனசார கடவுளை வழிபட்டு கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.